இது ஆன்மீகத்துக்கான பதிவு. ஆன்மீகம் மற்றவர்கள் பார்க்காதீங்க, புரியாது. எனக்கு கேவலமாக திட்டு போடுங்க. சரி, நல்லவர்களுக்காக, தன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு நினைக்கிறவங்களுக்காக, போராட்டங்களில் இருக்கவங்களுக்காக, தற்கொலை செஞ்சுக்கலாம் என்ற மனம் அந்த உச்சக்கட்டத்தை தொட்டவங்களுக்காக இந்த பதிவு. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய துயரங்கள்லேருந்து நான் வெளியே வந்து வெற்றி பெற்றது கோயில்கள் மூலியமாக தான். துவண்டுட்டேன், ரொம்ப துவண்டு போனேன். என்னுடைய தங்கை வர்ணிக்கான ஒரு தங்கை சொன்னாங்க, அண்ணா திருப்பதிக்கு நடைபாதையாக கீழே இருந்து மேலே நடங்க, 16 திங்கக்கிழமை நடங்கன்னாங்க. சோமவாரம் சொல்லுவாங்க. 16 வாட்டி கீழே இருந்து மேலே, 16 வாட்டி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டாலே போதும். நான் ஏன் சாதாரண விஷயமா போய்ட்டு வர முடியுமான்னு போக முடியாதுன்னா நான் நிறைய ட்ரை பண்ணேன். இப்போ நாளைக்கு காலையில் திங்கக்கிழமை நான் என்ன இப்போ கிளம்புறேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டு உடனே ட்ரெயின் ஏறிட்டேன். அப்படியே போனேன், கீழே அந்த அலிப்பிரி கேட்லேருந்து மேலே நடந்து போனேன். அப்போ வந்து சர்வதர்ஷன் பாஸ் உண்டு, மேலே போயிட்டு வந்து செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து இப்போ தங்கச்சிக்கு அனுப்பிச்சி விட்டேன். அம்மா நான் போயிட்டு வந்துட்டேன்ப்பா, ஆனால் நீங்கள் போய்டுங்க தெரியும்ண்ணா, சந்தோஷம்ண்ணா. 16 தாண்டி வருடம் முழுக்க போனேன். வருடம் முழுக்க திருப்பதியில் கீழேருந்து மேலே போனேன். எதை செய்ய முடியாதுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா உடனே செஞ்சு காட்டணும்னு என்னுடைய எண்ணம். வாழ்க்கையில் உயர்ந்துக்கிட்டே இருந்தேன். எந்த இடத்துலையும் இன்னைக்குள்ளும் தாழ்ந்து போகலை. மனங்களாக இறைவன்கிட்ட போய் நாம் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம்னு வேண்டுதல் வைக்கும்போது உங்களுக்கு அழிவே வராது. நிறைய பேர் நடைபாதை போகிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ரகசியங்களை இந்த பதிவுகளில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்காக மனம் தளர்ந்து போய் நிறைய குடும்பத்தினர் இருக்கும்போது முருகருடைய அருள்னாலையும், அல்லாஹ்வுடைய அருள்னாலையும், இயேசு கிறிஸ்துவோடைய அருள்னாலையும் இறைவன் வந்து உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை, நல்ல குழந்தைகளும் கொடுக்க என்னுடைய மனமாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். கண்டிப்பாக ஒரு நல்லது உங்கள் வீட்டில் நடக்கும். யாராவது உங்கள்கிட்ட முடியாதுன்னு சொன்னாங்கன்னா முடியும்னு சொல்லுங்கள். முடியவே முடியாது அப்படின்னு ஒரு இடம் இருக்குது சார், ஃபேட்லேயே இருக்குது. முடியாதுன்னு இருக்கு அப்படின்னா மதியால் விதியை மாற்றிட முடியும். மாற்றி காட்டவங்க நிறைய பேர். 15 வருஷமாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து, அதாவது குழந்தை இல்லைன்ற ஒருத்தவங்க எக்மோர் ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பெற்றிருக்காங்க. கமெண்ட்டில் போட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். 15 வருஷமாக இல்லைன்னு ஒரு இடம் உருவாயிடுமே. முயற்சி ஒன்று தான் இதில் ஒரு உண்மையான விஷயம். இறைவன் கொடுக்கறது நமக்கு முயற்சியும் மனதுக்குள்ளே ஒரு வைராக்கியமும். நிறைய உண்மைகள் இருக்குது சார். நான் ஒரு கட்டத்துக்கு மேலே குழந்தையை அடாப்ட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். கவர்மெண்ட்டுடைய நாம்ஸில் 3 வருஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இன்னும் சரியாக அதை விசாரிக்கலை. அப்படி ஒரு மனநிலை வந்தாலும் நீங்கள் இறைவனாக கருதப்படுவங்க. உங்களுடைய மகனை நீங்கள் அடாப்ட் பண்ணும்போதும் வெற்றி பெற்றவங்களாம் உருவாக்கப்படுவாங்க. 2 வகையான முயற்சி. அந்த மகனை நீங்கள் அடாப்ட் பண்ணியும் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம். இதுவும் இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும். 2 குழந்தைகள் இருக்கட்டும், 2 செல்வங்கள் இருக்கட்டுமே. அன்பு தானே உலகமே. 2 விதமான பதில் உண்டு. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் அது இல்லாமல் போகலாம், ஆனால் எதிர்கால டெக்னாலஜியில் வந்துடும் இல்லையா? சரி, மனமாக உங்களுக்கு கொடுக்கணும் எடுக்கணும்னு கூடிய ஒரு மனம் இருக்கு இல்லையா? அந்த மனதையும் விட்டுறாதீங்க. இறைவன் வந்து நம்ம கூட பேசுகிறதுக்கு சில மனிதர்களை விட்டுட்டு போவார். சித்தர் பெருமாக்களை விட்டுட்டு போவார். பெரும்பான்மையான ஒரு பெரும் மக்களை விட்டுட்டு போவார். நல்ல தலைவர்களை விட்டுட்டு போவார். அந்த பக்கம் பார்த்தா ஒவ்வொரு ரிலீஜன்லையும் ஒவ்வொரு தலைவர்கள் இருக்காங்க. 48 நாள் விரதம் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. நோன்பு இருக்காங்க முஸ்லீம்ஸில். அவங்க இருக்கக்கூடிய நோன்பு மாதிரி நம்மளால் இருக்க முடியாது. சரிங்க, அது அவங்க ரிலீஜன் சேர்ந்ததுங்க. நாமளும் அதை பயன்பட்டு பார்ப்போம். நாமளும் நோன்பு இருந்து பார்ப்போம். 6 நாள் சஷ்டி விரதத்தை அவங்களும் இருந்திருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். சஷ்டி விரதத்தில் மிளகு விரதம்னு ஒன்று இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு மிளகு மட்டும்தான் சாப்பிட்ணும். நான் செஞ்சு 3ஆவது நாள் எனக்கு மயக்கம் ஆகிடுச்சு. முருகானால முடியல, முருகா பால் எடுத்து குடிச்சிட்டேன். விரதம் இருந்து பாருங்கள். மனசை வைராகியப்படுத்துங்க. மனம் வந்து மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியானது. அடித்து தும்சம் பண்ணிடும். நீலாம் ஒரு ஆளான்னு கேட்டோம், தூக்கி நிப்பாட்டி காட்டிடும். இறைவன்ட்டு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஒன்றே ஒன்று,
இந்த ஊரார் தூற்ற நான் வாழும்போது என்னை போற்றுற மாதிரி வாழ வைங்க அப்படின்னு இறைவன்ட்டு விட்டுப்போம். இறைவன் தூக்கி நிப்பாட்டுவார். உங்களுக்கு ஒரே ஒரு சக்தி யாருக்குள்ளே இருக்கான்னா அந்த இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. உங்கள் மனம் தான் அந்த இறைவன். அந்த இறைவனை நீங்கள் போய் டயர்டாகிட்டனும் போது போயிட்டு வந்துங்க, கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வெறித்தனமாக ஜெயிப்புங்க. உங்களுக்கு எது எதெல்லாம் கிடைக்கோ எல்லாத்தையுமே அந்த இறைவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதிநுட்பமான அறிவை கொடுப்பார். ஒரு சின்ன ஒரு வினாடி பொழுதில் எழக்கூடிய ஒரு எண்ணம் உங்கள் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டிடும். இன்னொரு உண்மையை சொல்கிறேன். ஒரு எண்ணம் தான் ஒருத்தர் மனிதனுடைய வாழ்க்கையை பல லட்சங்களை உருவாக்கி கொடுக்கும். அந்த எண்ணத்தை உருவாக்கின பிற்பாடு தான் ஒரு பெரிய ஆளாக இருப்பார். உங்களுடைய நல்ல எண்ணத்துங்களை கைவிட்டுறாதீங்க. இறைவனை வெறுத்துறாதீங்க. மரணிச்சாலும் இறைவனை நேசம் பண்ணுங்க. திருப்பதியில் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார். அவர் சொன்ன வார்த்தை வந்து அப்போ எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. சார், டெரரிஸ்ட்டும் இறைவன் தான் படைத்தான். அவன் மனதில் அதை உருவாக்கியிருக்கான். ஏன் படைச்சாருன்னு நான் கேட்டேன். அவனுக்கு அந்த விஷயத்தை உருவாக்குனது இறைவன் தான். அவனுடைய வாழ்க்கையுடைய விதிமுறையில் அப்படி இருக்கும். எதுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, நாம் நல்ல எண்ணங்களோடு வளர்ப்போம். எல்லா மக்களையும் வாழ வைக்கணும்னு நினச்சிட்டாலே இறைவன் நமக்கு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துட்டே இருப்பார். புரிதல் தான் உச்சகட்டமான வாழ்க்கை. இறைவனை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மனசுக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம் வந்துடும். நன்றி.